குறுகிய காலகட்டத்திலேயே குறைந்த படங்களை நடித்து அதிக ரசிகர் பட்டாளத்தை ஈர்த்தவர் நடிகை பிரியங்கா மோகன். தெலுங்கில் நானியுடன் நடித்த படத்திலேயே தமிழ் ரசிகர்களின் மனதிலும் இடம் பிடித்து விட்டார். இதன் அடிப்படையில் தமிழில் வந்த வேகத்தில் டாக்டர், எதற்கும் துணிந்தவன், டான் என அடுத்தடுத்த ஹிட் படங்களில் நடித்த பிரியங்கா முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாகி லைம் லைட்டில் இருந்தார். இனி கோலிவுட்டில் கொடிகட்டி பறக்கலாம் என்று கனவு கட்டிய பிரியங்கா மோகனுக்கு சில மாதங்களாக கசப்பான அனுபவம் கோலிவுட்டில் ஏற்பட்டு உள்ளதாகவும், இதற்கு காரணம் இவர்கள்தான் எனவும் கொளுத்தி போட்டு இருக்கிறார் பிரியங்கா மோகன். இந்த நவீன டிஜிட்டல் காலத்தில் நடிகர் நடிகைகளில் இருந்து அனைத்து பிரபலமான நபர்களும் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக PR டீம் என்ற அவர்களுக்கென தனிப்பட்ட நிறுவனத்தை கையில் வைத்துக்கொண்டு தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வது வழக்கமான ஒன்றாகவே உள்ளது. இதன் மூலமாகவே குறுகிய காலத்தில் சோசியல் மீடியாக்களில் அதிகம் பிரபலமாகி அதன் மூலம் வருமானமும் தொழிலும் பார்ப்பது வாடிக்கையாகவும் வருகிறது. அந்த வரிசையில்தான் பிரியங்கா மோகனுக்கும் ஒரு PR டீம் இருந்ததாகவும், அதன் மூலமாகவே இப்படி குறுகிய காலத்தில் ஃபேமஸ் ஆனதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் 2024 ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து அவருக்கு எதிராக சமூக வலைதளத்தில் ஒரு ரகசிய சதி நடப்பதாக கிசுகிசுக்கிறார்கள். சமீபத்தில் ஒருமுறை ரசிகர் ஒருவரை அன்பாக கண்டித்து செல்ஃபி எடுத்த வீடியோ வெளியானது. அதை பார்த்த ரசிகர்கள் பிரியங்கா மோகன் ஆட்டிடியூட் காட்டுகிறார் என்று சமூக வலைதளங்களில் வறுத்தெடுத்தனர். இது தனிப்பட்ட ஒரு சம்பவம் இல்லை, தொடர்ச்சியாக பிரியங்காவுக்கு எதிராக பின்னப்படும் சதிவலை என்கிறார்கள் உள்விவரம் அறிந்தவர்கள். இதற்கு காரணம் பிரியங்கா மோகன் தனது PR ஏஜென்சியை மாற்றிய பிறகுதான் இது ஆரம்பமாகி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். முதலில் பிரியங்கா மோகனுக்காக ரூட் என்ற PR நிறுவனம் பிரியங்காவின் வேலைகளை கவனித்து வந்தது. இந்த ரூட் யாருடைய நிறுவனம் தெரியுமா? நடிகர் விஜயின் PR நிறுவனம் தான் இது. 2010 ஜெகதீஷ் என்பவரால் தொடங்கப்பட்டு விஜய்க்கு PR வேலைகளை செய்து வந்த இந்த நிறுவனம் பிறகு பல நடிகைகள், இயக்குநர்கள் என பல பிரபலங்களையும் பிரபலப்படுத்தியது இந்த PR நிறுவனம். ஆனால் இதில் ஒரு குட்டி ட்விஸ்ட். ரூட் நிறுவனம் வெறும் PR வேலைகளை மட்டும் செய்யாமல் திரைப்பட தயாரிப்பு பணிகளிலும் ஈடுபட தொடங்கியதாம். இவர்களின் பிடியில் சிக்கிய பிரபலங்கள் தங்கள் நிறுவனத்திலிருந்து வெளியேறும் பட்சத்தில் அவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் எதிர்மறையான, உண்மைக்கு புறம்பான விமர்சனங்களையும் பரப்ப செய்வார்களாம். அதனால்தான் தற்பொழுது பிரியங்கா மோகன் ரூட் நிறுவனத்திலிருந்து வெளியேறி வேறொரு PR நிறுவனத்திற்கு சென்றதால் ரூட் நிறுவனம் அவரை பற்றி நெகட்டிவான விஷயங்களையும் தவறான கருத்துக்களையும் பரப்புவதாகவும் சொல்லப்படுகிறது. PR ஏஜென்சி இந்த காலகட்டத்தில் அதிகரித்த பின்பு சமூக வலைதளத்தில் PR ஏஜென்சியை வைத்து யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நல்ல விஷயமாகவோ அல்லது தவறான கருத்துக்களையோ இந்த PR ஏஜென்சி மூலம் பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. தற்பொழுது சினிமா பிரபலங்களையும் தாண்டி அரசியலில், தேர்தல் களத்தில் கூட இந்த PR ஏஜென்சி தான் செயல்படுகிறது என்பதும் நிதர்சனமான உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.